அதுல பெரிய பழுவேட்டரையர் வராரு. இந்த 60 பிராயத்துக்கு பின்னும் எவ்வளவு துடிப்பா இருப்பாரு பாரு. அவரை பார்த்தா கோழையும் வீரனாயிடுவான். ஆஹா, என்ன என் அதிர்ஷ்டம்! அந்த மகா வீரரை சந்திக்க வேண்டும் என்று வெகு காலமாக எண்ணியிருந்தேன். நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இல்லை இல்லை, இளவரசர் கரிகாலர் கூறியதை மறந்துவிட்டோமே. பழுவேட்டரையர்களின் கண்ணில் அகப்படாமல் அல்லவா நான் இந்த ஓலையை எடுத்து செல்ல வேண்டும்? ஆம், நாம் அவரை சந்திக்காமல் இருப்பதுதான் நல்லது. அவர்கள் செல்லும் வரை இந்த மரத்தின் மறைவில் நிற்போம். என்ன இது? நம்ம குணத்திற்கு மாறாக கோழையை போல் மறைந்து செல்ல வேண்டியிருக்கிறதே என்று மனம் வருந்துகிறான் நம் நாயகன். வீரன் அல்லவா அவன். ஏன்னா பார்த்தேலா, பெரிய பழுவேட்டரையர் புதுசா கல்யாணமான மாப்பிள்ள மாதிரி இல்ல இருக்காரு. ஏண்டி வாய மூடிண்டு இருக்கியா? அவ சங்கதி எல்லாம் நமக்கு எதுக்கு? சும்மா இரு. இவர்தான் பெரிய பழுவேட்டரையாரா? ஆமா, இவர்தான். பெரிய பழுவேட்டரையர் சமீபத்தில் நந்தினி என்ற இளம் வயது பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அதை மக்கள் அரசல் புரசலாக பேசிக் கொள்கிறார்கள். பழுவேட்டரையருக்காக காத்திருக்கும் பரிவாரங்களை கண்ட வந்தியத்தேவன், ஆஹா, இது அல்லவோ வரவேற்பு! என் வெகுநாள் ஆசைகள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகுது. சுந்தர சோழ மகாராஜாவையும் இளவரசி குந்தவையையும் சந்திக்க போகிறேன். வழியில் தடை நேராமல் இருக்க வேண்டும். எந்த தடை நேர்ந்தால் என்ன? கையில் வாள் இருக்கிறது, நெஞ்சில் துணிவு இருக்கிறது. பிறகு நமக்கு என்ன கவலை? இவைகள் எல்லாம் இருந்தும் என்ன பலன்? இளவரசர் கரிகாலர் நம் கையை கட்டி போட்டு விட்டாரே. ஒப்புவித்த காரியம் முடியும் வரை யாரிடமும் சண்டை பிடிக்க கூடாது என்று கூறிவிட்டாரே. எப்படியோ இதுவரை நாம் அதை கடைபிடித்து விட்டோம். வந்தியத்தேவன் வீராணத்திலிருந்து கடம்பூருக்கு விண்ணகர கோயில் வழியாக செல்கிறான். அப்பொழுது அங்கு விவாதம் நடைபெறுகிறது. அதை அவன் கவனிக்கிறான். அக்காலத்தில் சமய சண்டைகள் ஆங்காங்கு நடைபெறுவது வழக்கம். விவாதம் எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நம் ஆழ்வார்க்கடியான் இருப்பான். அவன் ஒரு விஷ்ணு பக்தன். இந்த விவாதத்திலேயும் இருப்பான். வாருங்கள், அருகே சென்று பார்க்கலாம். ஓய் நம்பி, என்ன சொல்லுங்க? சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் உயன்றார்களா இல்லையா? முடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? சரிதாங்கானும், நிறுத்தும் பேச்சை. ராவணனுக்கு உம்முடைய சிவன் வரம் கொடுத்தாரே, அந்த வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமாகிய ராமபிரானின் முன்னால் தவிடு பொடியாக போகவில்லையா? நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதமிடுகிறீர்கள்? சிவன் பெரிய தெய்வமா, விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது. இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது. நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கின்ற வரையில்தான் சிவன் விஷ்ணு என்று சண்டையிடுவீர்கள். பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது. ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிலையை அடைந்து விட்டால் சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை. ஓய் சந்நியாசி, நிறுத்தும். உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபனிஷதங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று உம்மை போன்ற மௌடீகர்களை பார்த்துதான் மூடமதே என்று சொன்னார். என்னை மூடமதி என்று சொன்னது சரிதான். ஏனென்றால் உன் கையில் வெறுந்தடியை வைத்துக் கொண்டிருக்கும் நீ வெறுந்தடியனாகிறாய். உன்னை போன்ற வெறுந்தடியனோடு பேச வந்தது என்னுடைய மூடமதியினால் தானே.